அத்தை சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்லம்மா. இனிமேல் நீ யார்கிட்டயும் எந்த வம்பும் வச்சுக்க கூடாது, சரியா? சரிங்க அத்தை. ஃபர்ஸ்ட் நான் யார் பேச்சுக்குமே போக மாட்டேன் அத்தை. எல்லாரும் என்னை தேடி வந்து தொலை பண்றாங்க அத்தை. சரிம்மா, சரி சரி, நான் சொல்லிடுறேன், மற்றவங்க கிட்டே சொல்லிடுறேன், உன்னை யாரும் தொலை பண்ண வேணான்னு, சரியாம்மா? சரிங்க அத்தை, சொல்லி வைங்க அத்தை. பாருங்க, மூஞ்சில எல்லாம் ரத்தம் பார்த்தீங்களா? மூக்குல எல்லாம் அடி வந்துச்சு. தெரியுது தெரியுது. சரி சரி விடு, ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாயிடுண்ணே. சரிங்க அத்தை. நல்ல பொண்ணு சொன்னா புரிஞ்சுக்கும். அது சொல்ற விதத்துல சொல்லணும். அதை விட்டுட்டு மேல எல்லாம் கையை வச்சுக்கிட்டு இனிமேல் உன்னை யாரும் எதுவும் அடிக்க மாட்டாங்க, சரியாம்மா? சரிங்க மாமா. அப்புறம் இன்னொரு தடவை இந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் கூடாதுமாண்ண. அதெல்லாம் ரொம்ப தப்பு. பாவம் காயத்ரி ரொம்ப பயந்து போயிருப்பாள்ல. அவன் நிலைமையை யோசிச்சு பாரு. அவ எப்படி பயந்துருப்பா? இதை நீயா இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? பயந்துருப்பியா மாட்டியா? பயந்துருப்பேன். அப்ப அவளுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். ஆமா மாமா. உனக்கு புரிஞ்சதுன்னா சரிதாம்மா. இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ணாத, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காது, சரியா? உனக்கு என்ன வேணும்னாலும் எங்க கிட்ட கேளு. உனக்கு பிடிச்ச மாதிரியே நாங்க வாங்கி தரோம், சரியா? சரிங்க மாமா. சரிடா, உனக்காக தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம். நீ உட்காந்து சாப்பிடுன்னா நாங்க போயிட்டு காயத்ரி கிட்ட பேசிட்டு வரோம். சரிங்க மாமா. இது நான் யாருக்கும் தர மாட்டேன், எனக்கு மட்டும் தான் எல்லாமே. சரிம்மா, உன் விருப்பம், நீ மட்டுமே சாப்பிடு, சரியா? யாருக்கும் தர வேணாம். சரி. நல்ல பொண்ணு. சரிடா, நீ ரெஸ்ட் எடு. மீனா வா, நம்ம புள்ளுக்கிட்ட போய் பேசிட்டு வந்துடலாம். சரிங்க, எங்க வாங்க போகலாம். போயிட்டாங்க. ஜாலி. இதில் இருக்கிற எல்லாமே எனக்கு தான். நான் மட்டுமே உட்காந்து சாப்பிடுவேன். ஆனால் இப்படி ரூம்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டா யாருக்கும் தெரியாது. வெளியே போய் உட்காந்து சாப்பிட்டு எல்லாரையும் வெளிப்பேற்றுவோம். பார்த்தீங்களாம்மா, இதை ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் அவள் என்கிட்ட இருந்து பிடுங்கண்ணா. ஆனால் 3 ரெட் கலர் ட்ரெஸ்ஸை எல்லோரும் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைம்மா, இன்னும் என்கிட்ட 11 ட்ரெஸ் இருக்குது. மொத்தம் 14 ட்ரெஸ்ஸுமா. நேற்று அவ்வளோ ட்ரெஸ்ஸு கிடச்சிது எனக்கு. சரிம்மா சரிம்மா, எல்லாம் உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அதுதான் இதெல்லாம். என்னமோம்மா, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு நேற்று. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். சரிம்மா சரிம்மா, இதே போல் எப்போவுமே சந்தோஷமா இரு. இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னா டெய்லி எனக்கு யாராச்சும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? கேட்டிங்களாங்க உங்கள் பொண்ணு பேசுகிறத? டெய்லி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா மேடம்க்கு? அது சும்மா குழந்தை விளையாட்டுக்கு சொல்லுது மீனா. சரியா சொன்னீங்கப்பா, சும்மா விளையாட்டுக்கு தாம்மா சொன்னேன். சரிடா சரிடா. அப்புறம் நீ நல்லா தானே இருக்கிற, சந்தோஷமாக இருக்கிறேன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு அம்மாவை கேட்க வேண்டியது என் கடமை, அதான் கேட்டுடுறேன். சொல்லு, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கேன். நானும் ராகுலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் எங்கே போனாலுமே ஹாப்பியாக இருப்போம்மா. அதுவும் இங்கே சொல்லவே வேணாம், செம்ம ஹாப்பியாக இருக்கும். சரிம்மா சரிம்மா. நான் மாப்பிள்ளை உங்ககிட்ட சின்ன சின்னதாக கூட சண்டை போடுறது இல்லைல்ல, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருல உன்னை? நல்லதாம்மா பார்த்துக்கிறான். சண்டையெல்லாம் கூட எங்களுக்கு சின்ன சின்னதாக கூட வந்ததில்லை. இருந்தாலும் சண்டை போடணும், என்னை முடிய பிடிச்சி அடிக்கணும்னாலும் சொல்லிக்கிட்டு இருக்கான் பைத்தியம். ஐயோ, என்னம்மா இப்படி பேசுகிற? அவன் பைத்தியக்கார மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட. திடீர்னு வந்து நம்ம 2 பேரும் சண்டை போடலாமா, அடிச்சுக்கலாமா, உன் முடியை பிடிச்சி நான் ஆடி விடுவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். கொண்டை போட்டாலே வந்து குத்தி விட்டு போயிடுறாம்மா, களைச்சி விட்டுறாம்மா முடிய அவன். மாப்பிள்ளை இன்னும் விளையாட்டு புள்ளியாவே இருக்கிறாருமா. அதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் பேசும்போது கூட சொன்னேன், விளையாட்டுத்தனம் அதிகமாவே இருக்குது, குறைச்சாலும் நல்லா இருக்கும்னு. அந்த குரங்கு அதெல்லாம் குறைக்காதுப்பா, அதெல்லாம் அது கூடவே பிறந்தது. ஏம்மா, நீ ஏம்மா அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடு. நான் எத்தனை தடவை சொல்கிறது உங்ககிட்ட? இந்த ஒன்று தான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே. பரவாயில்லம்மா, அது கெட்ட பழக்கமாகவே இருந்துட்டு போட்டோம். நான் கூட இந்த விஷயத்தில் கெட்ட பொண்ணாவே கூட இருந்துட்டு போகிறேன். ஆனால் என்னால் அவனுக்கு மரியாதையெல்லாம் கொடுத்து பேச முடியாதுமா. கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமாக அவனை வாடா போடா எறும்பை பண்ணி குரங்குன்னு திட்டின வாய்மா இது. திடீர்னு அவனை வாங்க போங்க ஏங்கன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன், அவனே உட்காந்து மணிக்கணக்காக சிரிப்பாம்மா. நீங்கள் வேற. அதெல்லாம் ஒன்றும் இல்லடியே. எல்லா ஆம்பளைங்களும் அதெல்லாம் பொண்டாட்டி மரியாதை கொடுக்கணுன்னு தாண்டி விரும்புவாங்க. நீ வேணா கூப்பிட்டு பாரு மாப்பிள்ளை, அதெல்லாம் அழகாக ஏற்றுப்பாரு. உனக்குமே பழகிடும்டியே. முயற்சி பண்ணி பார்க்குறேம்மா. ஆனால் நான் வெளியாளுங்க கிட்ட பேசும்போதெல்லாம் அவர் அப்படி அவர் இப்படி அப்படின்னு சொல்லியிருக்கேன். மற்றபடி நம்ம வீட்டில் உள்ளவங்க கிட்டலாம் பெருசாக மரியாதை கொடுத்து நான் அவனை பேசுனதில்லை. அப்புறம் சித்ரா கிட்ட பேசும்போது பேசுவேன், உங்கள் மாமா அப்படி பண்ணாருடி இப்படி பண்ணாருடின்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கே அவன் என்னை காலாய்ப்பா. ஏங்கா, நீ மாமாவை எப்படியெல்லாம் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் எதுக்குக்கா என் முன்னாடி மட்டும் மாமாவை இவ்வளோ மரியாதையாக பேசுகிற அப்படின்னு எல்லாம் என்ன கலாய்ப்பா. ஆக மொத்தத்தில் உனக்கு மரியாதை கொடுக்க வருதில்ல, அப்புறம் என்ன, அதை எல்லார் முன்னாடியுமே கொடு, அவர்கிட்டயுமே கொடு, சரியா? அதெல்லாம் ஒரு சந்தோஷம்தாம்மா. அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, அவர் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கான ஒரு அங்கீகாரம் மாதிரி அது. நீ மரியாதை கொடுத்தீங்கன்னா சரியா? அதை நீ பண்ணு. இந்த முறை அட்வைஸ் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, முயற்சி பண்ணுறேன். அது வேற ஒன்றும் இல்லைம்மா, கூடிய சீக்கிரமே நீயும் மாப்பிள்ளையும் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் அதிகமாயிரும். அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை அது மேம்படுத்தும். அவ்வளோதான். அதை உங்கள் அம்மா அழுத்தமாக சொல்கிறா. அதையே. சரிங்கப்பா.
சரிம்மா, உன்னை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதும்மா. எல்லாரும் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. காயத்ரி மாதிரி இருக்கணும், காயத்ரி மாதிரி இருக்கணும், காயத்ரி சூப்பரான பொண்ணு, நல்லா அருமையாக வளர்த்துருக்குறீங்கன்னு ஒரு முறையும் உன்னை பற்றி எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது தெரியுமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னை சரியான முறையில் நான் வளர்த்துருக்கிறேன்னு என்ன நினச்சி நானே பெருமைப்படுறேன். உங்கள் அம்மாவும் தான் பெருமைப்படுறா. ஆமாம் ஆமாம், எங்களோட பெருமையே நீ தான். நாங்கள் பெத்த முத்துடி நீ. ரொம்ப புகழ்றீங்கப்பா, எல்லாரும் என்ன அநியாயத்துக்கு புகழ்றீங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையம்மா. அதுவும் சரிதான். ஆனால் நீங்கள் சித்ராவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ப்பா, ஏன் விட்டுட்டு வந்தீங்க? அதான் சொன்ன மேடி, அவளால் எழுந்துக்க முடியல, நான் வீட்லயே இருக்கிறம்மா, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னான். அதான் சரி பத்திரமா இருமான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். தூங்கி ஏந்து குளிச்சு முடிச்சுட்டு அவன் நேராக அர்ச்சனா வீட்டுக்கு போயிடுவா. இன்னைக்கும் நாளைக்கு அவள் அங்கே தான் இருப்பாள். சரி ஓகே. ஆனால் சரியான தூங்கு மூஞ்சுமா அவ. தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு அவளால் எங்கேயும் வர முடியாதுல்ல. ஆமாம்மா. சரி, அப்போ நீங்கள் 2 பேரும் பேசின்னு இருங்க. ரொம்ப நேரம் நான் இங்கே இருந்துட்டேன். நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு. சரிங்கப்பா. அப்புறமா காயத்ரி, எப்போ நீயும் மாப்பிள்ளையும் நல்ல செய்தி சொல்ல போகிறீங்க? நினச்சேன் இந்த கேள்வி நீ கேட்புன்னு. ஏம்மா அதனால தான் அப்பா ஏந்து போனாரா? உன்னை கேட்க சொன்னாரா? ஏம்மா இப்படி இருக்கிறீங்க 2 பேரும்? எங்களுக்கும் பேரன் பேத்தி வேணும்னு ஆசையாக இருக்காதடி. பார்த்தல பார்வதியா எத்தனை பேரன் பேத்தி எடுத்து வச்சிருக்குதுன்னு. அதனால தான் கேட்குறேன், எனக்கும் பேரன் பேத்தியை விட விளையாடணும்னு ஆசையாக இருக்காதா? இதெல்லாம் போங்க. நீங்கள் குழந்தைங்களோட விளையாடணுங்கிறதுக்காக நான் கடகடன்னு குழந்தை பெற்றுக்க முடியுமா? நான் தான் சொல்லிட்டேன்னே, 6 மாதம் தான் போயிருக்கு. இன்னொரு 6 மாதம் கழிச்சு தான்மா பிளான் பண்ணியிருக்கோம். போமா நீ வேற, எப்போ பாரு இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சுதா கிடக்கிடன்னு குழந்தைய பெற்றோமா, அதுங்களை வளர்த்து நல்லபடியாக ஆளாக்கி கல்யாணம் காட்சி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அதுங்களோட தலைமுறைன்னு அப்படியே எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணுமா. அப்போ சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். நீ எல்லாத்தையும் லேட் பண்ணி நிற்கிற. அது சரி, காலம் எவ்வளோ மாறினாலும் பெற்றவங்க நீங்கள் மாறவே மாட்டீங்க. ஓகே ஓகே, 6 மாதங்கிறத ஒரு 3 மாதமாக குறைச்சிக்கிறேன், ஓகேவா? அது போதண்டி என் தங்க குட்டி வயிறப்பட்டே. சரிடிப்பம்மா, எனக்கு இது போதண்டி. எவ்வளோ சந்தோஷப்படுற மணி. அதெல்லாம் அப்படி தாண்டி. சரி ஏண்டு வா நம்ம போகலாம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நடியே வந்தது வராததுமா உன் பொண்ணுக்கு பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு நல்லா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கியா என்னெல்லாம் கேட்பாளுங்க என்ன. என்னம்மா சொல்கிற? அத்தைங்கெல்லாம் சேர்ந்து உங்ககிட்ட இதெல்லாம் கேட்பாங்களா? ஆமாண்டி, நீ வேற ஒரு முறையும் நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருந்தோன்னு நான் வெளியே போனதுமே கேட்பாளுங்க. இப்போ நடி சொல்லி கொடுத்துட்டு வந்தேன், இப்போ நடி பேசிக்கிட்டு இருந்தீங்க 2 பேரும் என்ன கேட்பாளுங்க. ஆர்வம் ஆர்வம், வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆர்வம் தான். அதேதாம்மா. சரி வா போவோம். சரிம்மா. நாங்கள்லாம் இங்கே கூப்பிட்டப்ப சார் வரல, ஆனால் பொண்ணுக்கு ஒன்றுன்னதும் உடனே ஓடி வந்துட்டீங்கல்ல. பர்றா, மிஸ் ஆயிட்டியேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க. நீ மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருந்துருக்கணும், உன்னையும் சேர்த்து வறுத்து எடுத்துருப்பேன் சொல்லிட்டேன். ஏன்பா நீங்கள் வறுத்தெடுத்தது வரையும் போதாதா? எதுக்கு இப்போ என் மாமாவையும் வறுத்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சும்மாம்மா விளையாட்டுக்கு, நான் உனக்காக தான் இங்கே வரேன்னு சொல்கிறான் இவன். இதை நானே ஒத்துக்க மாட்டேன். அப்படியெல்லாம் இல்லை மாமா, அப்பா எனக்காகலாம் வரல, மணிமேகலைக்காக வந்திருக்காரு. உனக்காக வரானோ இல்லை மணிமேகலைக்காக வரானோ எல்லாம் ஒன்று தான். ஆனால் நாங்கள் கூப்பிட்டீவன் வரல, அது உண்மை தானே? அது உண்மையோ உண்மை மாமா. எப்படி என் மருமக ஷார்ப்பாக உண்மையை சொல்கிறப்ப. சரி சரி போதும், ஒத்துக்கிறேன். நான் பசங்களுக்காக தான் இங்கே வரேனே, போதுமா? ஏம்மா நீ இப்போ மோரை குடுமா, குடிச்சிட்டு வேலையை பார்க்குறோம். நாங்கப்பா எடுத்துக்கங்க மாமா, எடுத்துக்கங்க. நீ மோர் குடிச்சியாம்மா? இன்னும் இல்லை மாமா, போய் குடிக்கணும். சரிம்மா. எம்மடியா என்ன மாமா? மோர்ல இஞ்சி எல்லாம் போட சொன்னேனே, போட்டுக்கிறீங்களா? போட்டிருக்கோம் மாமா, குடிச்சு பாருங்க. சரிம்மா சரிம்மா. ஏய், நீங்களாம் ஒரு விஷயத்த கவனிச்சிங்களடா? என்னதுடா? என் மருமகளுக்கு என் மேல தான்டா பாசம் அதிகமா இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது போ. என் மேல தான் அதிக பாசம், அப்படித்தான் நம்ம. என்னடா பேசுறீங்க சின்ன பசங்களாட்டும்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் மருமகளுக்கு என் மேலதான் பாசம் அதிகமா இருக்குது. நம்ம காயத்ரி இப்படி அடிச்சுக்கிறானுங்க 3 பேரும். தெரியலையப்பா, எனக்கு எல்லாரும் மேலேயும் ஒரே மாதிரி தான் பாசம் இருக்குது. ஏம்மா நீ எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பாசம் காட்டுற, ஆனா என்கிட்ட பாசம் கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதைத்தான் நான் சொல்றேன். எப்படி சொல்ற? எதை வச்சு நீ அப்படி சொல்றடா? டேய், எதை வச்சுடா அப்படி சொல்ற? அப்படி கேள்றா, ரொம்ப தான் பேசின்னு கிடக்குறான். டே நான்லாம் சும்மா பேச மாட்டேன்டா. என் மருமகளுக்கு என் மேல பாசம் அதிகம், அதை நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன்டா. ஆதாரம்மா? என்னடா பேசுற நீ? ஆமாண்டா அசோக்கியா, என்கிட்ட ஆதாரம் இருக்குதுடா. என்ன தெரியுமாடா, நேற்று நான் எல்லாருமே ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்தோம் பாப்பாக்கு. ஆனா பாப்பா ட்ரெஸ்ஸா யார் ட்ரெஸ் எடுத்து போட்டுச்சு? இந்த மாமனார் எடுத்துன்னு வந்த ட்ரெஸ்ஸை தான் உன் பொண்ணு போட்டிருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எல்லா ட்ரெஸ்ஸையும் விட்டுட்டு நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம்? என் மேலே தானே பாசம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஐயா இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குதுப்பா. இது என்ன பிங்க் கலரியா? இதை போய் எடுத்து போட்டுக்கிறியம்மா நீ? நான் மாமா எடுத்துன்னு வந்தல பச்சை மஞ்சள் ஆரஞ்சுன்னு, அதுலேருந்து அதெல்லாம் ஒன்று எடுத்து போட வேண்டியது. ரெட் கலர் கூட வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஆமாம், அதெல்லாம் ஒரு கலரு போடா. எப்போ பாரு ஊரானுங்க ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறது. ஏம்மா நான் உனக்கு லாவெண்டர் கலரு, அதுக்கப்புறம் பிளாக் கலரு, அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலரில் ஒரு டாப் எடுத்துகிட்டு வந்தேனே, அதெல்லாம் போட்டுக்க வேண்டியது தானம்மா. சூப்பராக இருக்கும். லாவெண்டர் கூட உனக்கு ஃபேவரட்
ஃபேவரட் தானம்மா. இதே அவரை பேசாதடா, ஊராங்கலராமே. ஏன்டா அந்த ஊராங்கலரை தான் எல்லாரும் உபயோகப்படுத்துவாங்க, விரும்பி உபயோகப்படுத்துவாங்க. நீ சொன்ன கலர் எல்லாம் செவுத்துல சுண்ணாம்பா தாண்டா அடிப்பாங்க. போடா, நான் என் மருமக கிட்ட தானே பேசினுக்கிறேன், வாயை மூணுகிறான்டா. ஏமா நீ சொல்லுமா, நீ ஏமா லாவெண்டர் கலர் எடுத்து போடல, நீ ஆரஞ்சு போடல? நல்லா மாட்டிக்கிட்டமா காயத்ரி. அப்பா நீங்கள் வேறப்பா. மாமா மாமா எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் யார் என்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னே தெரியாது. சும்மா எனக்கு இது பிடிச்சிருக்கேன்னு எடுத்து போட்டுட்டேன் மாமா, வேற ஒன்றுமே கிடையாது மாமா. ஐயோ, இது நான் இப்படி ஆகி போச்சியா? இஷ்டத்துக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து குத்ததுனால கோயம்பிட்ட போலுக்குது நீ. அதே தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தரும் 3 ட்ரெஸ் 4 ட்ரெஸ்ன்னு எடுத்துன்னு வந்து கொடுப்பீங்கன்னு. நீங்கள் எடுத்துன்னு வந்ததும் இல்லாமல் சந்தோஷ் என்ன, மனோஜ் என்ன, அதுக்கப்புறம் என் புருஷன்னு எல்லாருமே எடுத்துன்னு வந்து கொடுத்ததுனால டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நீ ரேண்டமா தான் இந்த சுடிதார் எடுத்து போட்டிருக்க. இவன் மேல எல்லாம் உனக்கு பாசம் அதிகம்லாம் இல்லை. ஐ மீன் எங்களை தாண்டி எந்த பாசமும் இல்லை. அது போதும். ஆமாம்மா அது போதும். ஏய் ஓவரா பண்ணாதீங்கடா. அப்ப கூடடா நான் எடுத்துன்னு வந்து குத்த தாண்டா என் மருமகளுக்கு பிடிச்சிக்குது. அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுனால தான் பாப்பா எடுத்துக்குது. என்னம்மா கரெக்டு தானே? இது கரெக்டு மாமா. சிம்பிளாக அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு இதை எடுத்துட்டேன் நான். அதுவும் இல்லாமல் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டாப் போடுறது. சொன்னடா டேய், சொன்னா பாத்தீங்களா, என் மருமகளே ஒத்துக்கிட்டா. போங்கடா வேலையை பார்த்துட்டு போங்கடா எல்லாரும். போதும் போ. நீ துணி வியாபாரம் பண்ற, உனக்கு எல்லாம் தெரியும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும், எங்களுக்கெல்லாம் அப்படியா? கையில கச்சத்தை எடுத்துன்னு வந்துருவான். பாத்தியா மாட்டிக்கினா பாத்தியா, கையில கச்சத்தை எடுத்துன்னு வந்தானா பாத்தியா? இவ்வளவு நேரம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான், பார்த்து எடுத்துட்டு சொன்னால மாட்டிக்கிட்டான் பாரு. விடுங்க மாமா, என்னமோ ஒன்று. எப்படி எடுத்திருந்தாலும் சரி, எத்தனை எடுத்திருந்தாலும் சரி, யார் எடுத்திருந்தாலும் சரி, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது மாமா. அவ்வளவுதான்மா, பஞ்சாயத்து முடிஞ்சுது, அவ்வளவுதான். அது சரிதான். சரி வாங்கடா, மோர் குடிப்போம். நல்லா அருமையான மோர் எடுத்துட்டு வந்திருக்கிறான் என் மருமவ. குடிச்சிட்டு டம்ளர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம பஞ்சாயத்தை கண்டினியூ பண்ணுவோம். பாரு, கேரட் பீன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வர சொன்னேனே, எங்க? முதல்ல இதை அரிஞ்சு முடிங்களேண்டிய, அப்புறமா போய் எடுத்துன்னு வரேன். நான் சின்ன குழந்தையா டக்குன்னு ஏந்து ஓடி போய் எடுத்துன்னு வரத்துக்கு? அறிங்க இதை முதல்ல. அது சரி, எப்ப பாரு வீட்டுக்கு வந்தவங்களே வேலை வாங்குறது. இந்த அம்மா அப்படியே உட்காந்துப்பாங்க. டபரி மீனா ரொம்ப பேசாதண்ணா. நான்வெஜ் சேர மாதிரி இருந்தா இங்க உங்க யாரையும் நான் சேர்த்துருக்க மாட்டேன். நீ தான் வந்தது வெஜிடேரியன் செய்யறேன்னு, அதான் சரி செய்யமான்ட்டு விட்டேன் நான். கேட்டீங்களடியா, இந்த அம்மா நான்வெஜ் செய்யும் போது நம்மள கிட்ட சேர்க்க மாட்டாங்களாம். இருக்கிற எல்லா வேலையும் நம்மள வாங்கிட்டு பெரிய செஃப் மாதிரி நின்று தாளிக்கிறது மட்டும் செய்வா. செஞ்சுட்டு எல்லாருக்கிட்டே நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவா. சூப்பர் சமையலே, நல்லா சமைச்சிக்கிது பார்வதின்னு. ஆளப்பாரு நல்லா எங்ககிட்டே காது குத்தினுறா. சரி கோவப்படாத. இப்போ நீ வெஜிடேரியன் செய்கிறப்ப எங்களை வெங்காயம் இந்த காலி நறுக்கு சொல்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் நான் நான் வெஜிடேரியன் செய்யும் போது மீனை கழுவுங்கடி, கொஞ்சம் வறுத்து கொடுங்கடி, மசாலா தடவி வைங்கடின்னு சொல்கிறது. அவ்வளோதான், எல்லாம் சகஜம்தானடி. ஆமாம், எங்களெல்லாம் வேலையை விட்டு நீ நல்லா ஓப்பி அடிப்ப. அது எப்பவுமே சகஜமான விஷயம்தான். ஒன்று சேர்ந்து சிரிச்சது போதான். வேலையை பாருங்க. இல்லைன்னு ஒன்றா வந்துடுறாங்க. பசிக்குதுன்னு. அதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது. கடகடன்னு சாமிங்க. அதெல்லாம் சமைச்சிடலாம். வீட்டில் மாங்காய் இருக்குதா? ஏது மாங்காய் இல்லையே? வெயில் டைமில் அதெல்லாம் வாங்கி வைக்க வேண்டியதானே. ஒரு ஊருக்காவோ இல்லை மாங்காய் தீத்திப்போ செஞ்சு வச்சா இந்த பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது சாப்பிடுங்கள்ல. நான் கூட இங்கே இருக்கோம் செய்யலாமேன்னு நினச்சேன். அதுக்குதான் அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். நாளைக்கு வாங்கிட்டு வந்து வைப்பாரு, நாளைக்கு செஞ்சிரு. சரி செஞ்சிடுறேன். ஊருக்காவும் செஞ்சிடுறேன், மாங்காய் தீத்திப்போ செஞ்சிடுறேன். ஆனால் நாளைக்கு நீ செய்கிறத பொறுமையாக நம்மளே சுவைச்சு சாப்பிடலாண்டி. காக்கா கூட்டம் நாளைக்கு இங்கே இருக்காது, எல்லாம் பறந்து போயிடுங்க. எங்கடி போதுங்க? சௌமியா ஏதோ வீட்டில் கெட் டுகெதர் பார்ட்டி வச்சிருக்காளாம். சந்தோஷம் சௌமியாவும் ஒரே காலேஜ் படித்தாங்கல்ல, அந்த காலேஜ் ரீயூனியன் மாதிரி ஏதோ அவங்க வீட்டில் பார்ட்டியா. அதான் இங்கே இருக்கிறதுங்கெல்லாம் கிளம்பி போகுதுங்க. நந்தினி சந்தோஷம் போகிறாங்க, அப்புறம் என் பொண்ணு பிசஸும் மனோஜும் போகிறாப்புல. ராகுல் காயத்ரி மட்டும் இங்கே இருப்பாங்க. அப்படியா? சரி. ஆனால் எதுக்கடி உன் புள்ள மறுபடியும் அந்த சௌமியா பொண்ணுக்கிட்ட பேசணும்? ஏற்கனவே நிறைய பிரச்சனையாச்சுல்ல அந்த பொண்ணால். இப்போ எதுக்கு பார்ட்டி அது இதுன்னு தேவையில்லாத வேலை இதெல்லாம்? கரெக்டு தான், ஆனால் என்னமோ தெரியல, பசங்க எல்லாருமே நல்லபடியாக பேசுதுங்க சௌமியா கிட்ட. நந்தினி கூட நல்லபடியாக பேசுகிறா. சரி, அதனால தான் போட்டோன்னு நானும் விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் சந்தோஷ் கூட நந்தினி இருப்பாள்ல, அவள் பார்த்துப்பா எல்லாத்தையும். அதனால தான் அப்படியே எதனா பிரச்சனை இருந்தாலும் அவள் சமாளிச்சிருவா. அந்த நம்பிக்கையில் தான் பார்ட்டிக்கு போயிட்டு வைப்பான்னு சொன்னேன். நான் நம்பிக்கை பற்றியா என் பொண்ணு மேலே? ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா அதோட அடிப்படையே நந்தினியாக தான் இருப்பா. ஆனால் இவன் என்ன சொல்கிறா பாரு, நந்தினி பிரச்சனையெல்லாம் தடுத்துருவாளாம். எவ்வளோ நம்பிக்கை பேரு. சும்மா குறை சொல்லிக்கிட்டு இருக்காத என் மருமவளை. அவளை சுற்றி நடக்கிற விஷயத்தில் ஏதா அவளுக்கு பிடிக்கலனாலோ இல்லை நியாயமாக இல்லைனாலோ அவள் சண்டை போட்டு தான் செய்வா. அதனால் பிரச்சனை உருவாக தான் செய்யுது. அதுக்கு அவள் என்ன பண்ணுவா, விட்டா பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நந்தினின்னு எல்லாம் சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அது சரி பண்ணுறது அவளை தானே இருக்கிறா, அப்புறம் என்ன? என்னமோ இப்போ என் பொண்ணு ராசியோ என்னமோ, அது பிரச்சனையை உருவாக்கணும்னுலாம் நினைக்காது தான். ஆனாலும் உருவாயிடுமே. இந்த பாரு, அன்றைக்கி அது அனாம் தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்தது. அது உன் பொண்ணுக்கு கண்ணு பொறுக்காம எனக்கு அது வேணும்
பொண்ணும் அதே கலரில் அதே டிசைனில் எல்லாம் வேணும்னுச்சு. சரின்னு என் பொண்ணும் கஷ்டப்பட்டுச்சு அதே ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்கணுன்னு. ஆனால் பாரு கிடைக்கல. சரின்னு வேறு கலர் எடுத்துன்னு வந்து கொடுத்து உன் குட்டி சத்தம் பொண்ணு சமாதானப்படுத்தலாம்னு நினச்சிது. ஆனால் அந்த குட்டி சத்தம் என்ன பண்ணிச்சு, அதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இப்போ அடி வாங்கிட்டு உட்காந்துக்குது. ஏன் பார்வதி சும்மா சும்மா எல்லாரும் குட்டி சத்தங்கிறீங்க, அவளை விட்டுருங்க. தானேடி குட்டி சாத்தா மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் சரிதான். நந்தினிக்கு அவளை அறியாமலேயே ஒரு பிரச்சனை அவகிட்ட இருந்து உருவாகும். ஆனால் மணிக்கு அப்படி இல்லை. அது இல்லாத பிரச்சனையை கூட உருவாக்கி பெருசாகிரும். அதனால தான் நல்லா வாங்கி கட்டிக்கின்னு உட்காந்துக்குது அது. நல்லா பேசுகிறப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு தான் வரப்போறா, உன்னை போட்டு பாடாப்படுத்த போகிறான். என்கிட்டலாம் வச்சுக்கிச்சுன்னா நான் 8 இடுப்பு மேலே மிதிப்பேன். அவள் தான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் வாங்குவேன். மாமியார் பவர்னு என்னன்னு காட்டுவேன் நான் அவகிட்ட. அதெல்லாம் நீ பேச்சுக்கு தான் சொல்கிற. நீ அவளை நல்லா தான் பார்த்துப்ப. எப்படி ஷில்பா என் பொண்ணை பார்த்துக்கிறாளோ அந்த மாதிரி தான் நீ மணியை பார்த்துப்ப. அதெல்லாம் பார்த்துப்பேன் தான், யார் இல்லைண்ணா. ஆனால் நம்ம எல்லாரும் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான்ல. கொடுத்து வச்சவங்க தான். ஆனால் இப்போ அதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை, என் பொண்ணுக்கு இங்கே ஒரு பிரச்சனை நடந்தது. ஆனால் நான் உங்கள் யாரையுமே எதுவுமே சொல்லலை. ஏன்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு. மணிமேகலை எனக்கு பொண்ணு மாதிரி. அதோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இதே நான் வெளியால் இருந்திருந்தா உங்கள் எல்லாரையும் இழுத்து ரோட்டில் வச்சு சண்டை போட்டிருப்பேன்ல. அதுக்காக தான் சொன்னேன், நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சவங்க, நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோன்னு. ரொம்ப சரியா சொல்றடி. நாங்க கூட அதை பத்தி எல்லாம் பேசணும் தெரியுமா? ஆமாம்மா, நேற்று நைட்டெல்லாம் பேசிக்கிட்டு கிடந்தோம் அதை பற்றி தான். அதுக்கு தான் சொன்னேன் நம்ம கொடுத்து வச்சவங்கன்னு. ஆனால் இதே என் பொண்ணு சௌந்தர்யா வீட்டில் இருந்திருந்தான்னா நான் அடி வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி தான் இருந்திருப்பேன். இப்படியெல்லாம் பல்ல காமிச்சிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். அவள் இங்கே இருக்கிறதுனால தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஷில்பா வீட்டில் இருக்கிறதுனால தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அவள் எப்போவுமே ஷில்பா வீட்டில் தான் இருப்பா. சரிங்க ஷில்பா மேடம். அப்புறம் எப்படி இருக்கா அந்த சௌந்தர்யா? என் சம்மந்திக்காரி வேற உடம்பு சரியில்லாமல் வேற போயிருக்குது. நான் கூட ஒரு 8 போய் பார்க்காம போயிட்டேன் அங்கேயே இருந்துக்கிட்டு. அவள் இப்போ நல்லா இருக்கிறாடி. அன்னைக்கு தான் கொஞ்சம் முடியாமல் இருந்துருக்கிறா போல இருக்குதே. இப்போ நல்லா தாங்கிறா. இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்ல பாரு. சௌந்தர்யா திரும்பி நம்ம கிட்டலாம் சகஜமாக நல்லபடியாக பேசினா நல்லா இருக்கும்ல. கனவுல கூட நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசாத நீ. ஒரு பேச்சுக்கு தானே சொல்கிறேன். அவள் திருந்தினா நல்லா இருக்கும்ல. சரிடி, அப்படியே அவள் திருந்தினாலும் எங்ககிட்ட தான் அவளால் சகஜமாக பேச முடியும். உங்ககிட்ட பேச முடியுமா என்ன? அப்படி கேளு. போதும் போதும் பல்ல காமிச்சது. ஒருத்தவங்க திருந்துறாங்கன்னா எப்படி? அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும், நல்லவங்களா மாறணும். அப்படி இருக்கும்போது அவள் என்னையும் புரிஞ்சுக்கிட்டு சகஜமாக இருக்க வேண்டியதானே. இருந்தால் நல்லா தானே இருக்கும். நல்லா தாண்டி இருக்கும் சுக்கு, நல்லாவே இருக்கும். சொன்னல. ஆனால் உனக்கு இல்லடி, உனக்கு நல்லா இருக்காது. பத்தன்னு எனக்கு நல்லா இருக்கும். ஏண்டி? ஏன்னா 1+1 2ன்னு அவர் ஜாலியாக இருப்பார். அதான் பாரு, மோசம் பாரு நீ. சே, எப்படி பேசுது பாரு. நான் வெங்காயம் இருக்கிறேன் போ. ஏன்டா உன் தங்கச்சி இப்படி இருக்கா? என்னடா இதெல்லாம்? என்னடா இது, நீ என்கிட்ட ஏன்டா கேட்குற? வாங்கி கொடுத்தவங்கள போய் கேளு. ஒரு கட்டை பை ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அவகிட்ட. இதில் நீ மட்டுமே சாப்பிடுமா, யாருக்கும் கொடுக்காதமான்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. சும்மாவே இவ கொடுக்க மாட்டா, சிந்தி செதறத கூட கொடுக்க மாட்டா. இப்போ கேட்கவா வேணும்? வேடிக்கை பாரு. இருந்தாலும் இதெல்லாம் டூ முச்சுடா. என்ன பண்ணுறதுடா, அசோக் மாமாக்கும் மீனாத்திக்கும் இந்த பிசாசு மேலே பாசம் அதிகம். அதான் இவ்வளோ டூ மச்சாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பர்ஃபி நல்லா இருக்குல்லடா, பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கு. நட்ஸு தானடா, அதெல்லாம் வேர்க்கடலை தானடா. வாயில் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குடா. என்னடா வளர்ற, எல்லாரும் வாயில் தான்டா சாப்பிடுவாங்க. டேய், வாய் ஊறுதுன்னு சொல்ல வந்துட்டா. அப்படியே ஐயோ, உண்மையிலே ரொம்ப வாய் ஊறுது மச்சான். என்னடா இப்படி சொல்ற? எனக்கே வாய் ஊறுது. இப்போ பெரும்பாலும் நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆனால் நீ சொல்ல சாப்பிடணும்னு ஆசை வருது. ஆனால் பர்ஃபி கிடைக்காது. பக்கத்தில் அந்த தேன் மிட்டாய் தட்டு இருக்கு பாரு, அதுல இருந்து நைஸாக ஒன்றுடுறா, ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பா இருக்கே. மச்சான், கண்ட்ரோல் பண்ண முடியலடா, பிடிங்கிட்டா அவகிட்ட இருந்து. டே வேணாண்டா, அப்புறம் அபாயசங்க ஊத ஆரம்பிச்சிருவா. நீ அந்த தேன் மிட்டாய் மட்டும் ஏறா, உன் பக்கத்துலேயே இருக்கு பாரு, நைஸாக எடுத்துரு. சரி மச்சான். ஆனால் அந்த பர்ஃபி சூப்பராக இருக்குடா, கலர் பார்க்கறதுக்கு. நம்ம அப்புறமா கடையில் போய் வாங்கி சாப்பிடலாம்டா. நீ இப்போதைக்கு இதை ஏறா. சரி மச்சான். டக்குன்னு எடுத்துட்டியடா, சூப்பர்ரா, வேற லெவலு. தேங்க்ஸ் மச்சான். அதானே பார்த்தேன், அவ்வளோ சுலபத்தில் எடுக்க விட்ருவாளா என்ன? நந்தினி, இது நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த நாய் அந்த பக்கமாக தானே திரும்பி இருக்குதே. எப்படியோ கொஞ்ச நேரத்துக்கு சண்டை போடும், அதுக்குள்ளே இந்த பிஸ்கெட்டை தூக்கிடுறியே. சூப்பராக இதே பிஸ்கெட் பார்க்கறதுக்கே எட்ரி ஒன்று எடுத்தால் கூட போதுண்டியே. ஆளுக்கு பாதியாக வச்சு சாப்பிடுவோண்டியே, பின்னாடி பக்கமாக எடுத்துன்னு போய் சாப்பிடுவோண்டியே. எட்ரியே இருடா, நானே அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எடுத்துடுறேன். எடுக்கிறேன். அறமா முடிச்சவளே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமேடியே. பிஸ்கெட்டில் கையவே
இடியே கீழே போட்டு ஒழுங்க மாதிரி என் தேன் முட்டாயா எவ்வளவு தைரியம் தான் என் தேன் முட்டையில கையை வச்சிருப்பீங்க ஒன்னே ஒன்று தானே அதான் தட்டு ஃபுல்லா வச்சிருக்கிய ஒன்னே ஒன்று தானே எடுத்தேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது நீ கீழே போட சரிம்மா தாயே இதோ போட்டுட்டேன் போதுமா விடு கத்தாத இன்னொன்னு எடுத்துடலாம் ஏய் அம்மா குட்டி சாத்தா திரும்பி அடிச்சு போலுக்குதே கீழே போடு கீழே போடு இல்ல உன் கையை அப்படியே பிடிச்சி காய்ச்சி விட்டுருவ கீழே போடு போட்டுறீ கீழே போட்டுறீ ஜஸ்ட் மிஸ் அடி இல்லன்னு வைய உன் கைய கொதறி இருக்கும் அந்த நாய் ஆமாண்டா கடிக்கிறதுக்கு கிட்ட வந்துருச்சுடா ஐயோ கையெல்லாம் கூசுதுடா நீ எப்படி உட்காந்து தின்னு போறேன் சே இந்த தடவை யாருன்னா கிட்ட வருவீங்க கடிச்சிடுவேன் உஷாரா இருந்துக்கோங்க சே ஜஸ்ட் மிஸ் மச்சான் கை கட்டினது வாய் கட்டாம போயிருச்சுடா சே ஆமாண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து நீ இத்தனைக்கும் ஸ்பீடாக வேறு எடுத்த டக்குன்னு வாயில போட்டுருக்கலாம்டா நீ எனக்கு கொடுக்கலனா கூட பரவாயில்ல ஆனால் இந்த பிசாசு கிட்ட இருந்து ஒன்று எடுத்துட்டோமேங்கிற சந்தோஷம் கிடச்சிருக்கோண்டா இப்போ பாரு எப்படி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி தின்னுக்கிட்டு இருக்குதுன்னு சீ தென்முட்டு அழகான தென்முட்டு உருண்டையான தென்முட்டு மணிமேகலையோட ஃபேவரட்டு இந்த பாட்டுக்கெல்லாம் மட்டும் இதுக்கு குறைச்சல் இல்லை எப்படிதான் பாடுதோ தேன் முட்டுவான் அடியே சப்ப முக்கிய இறிய உன்ன தேன் முட்டு நாயாச்சே யாரு என்ன சொன்னாலும் சரி அது பாட்டுன்னு கண்டுக்காம சாப்பிட்டுக்குதுடா பொருள்ல கைய வச்சா மட்டும்தான்டா சீரி வருது தெரியுதுல்ல என்ன சீண்டதா மட்டும்தான் நான் எல்லாரையும் சீண்டுவேன் இல்லைன்னா நான் பாட்டுன்னு இருப்பேன் என்னை அப்படியே விட்டுருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இப்போ கூட நான் உங்களெல்லாம் உட்காருங்க என்னை சுற்றி நான் சொன்னேன் நான் சாப்பிட்டு உட்காந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன சுற்றி உட்காந்துருக்கீங்க நீங்க அதெல்லாம் என்கிட்ட இந்த மாதிரி வம்பு பண்ணுவீங்க அப்போ நான் சண்டை போடுவேன் அப்போ வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் என்ன சொல்லுவீங்க அப்புறம் எல்லாரும் என்ன திட்டுவாங்க அப்புறம் மணிமேகலை தான் வீட்டில் பிரச்சனையே ஆரம்பிக்கிறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் கெட்ட பேர் நீங்களாம் தான் எனக்கு வாங்கி தரீங்க நான்லாம் ஒழுங்கா இருக்கிறேன் நான் பாட்டுன்னு இந்த வேர்க்கடலை பர்ஃபியை என்ன பண்ணோம் தெரியுமா ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிற ஸ்வீட் எல்லாம் அப்படி நக்கி நக்கி சாப்பிட்டுருந்தோம் அதுக்கப்புறமா வெறும் வேர்க்கடலையை போட்டு காய்ச்சி சாப்பிடணும் அதுவும் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் நக்கிடணும் அப்புறம் வந்து காய்ச்சி சாப்பிடணும் அப்படியா சரி கொஞ்சம் கொடு பார்ப்போம் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்டா கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்க்கும் பாருது மணி உன்கிட்ட தான் கேட்குறேன் இங்கே பாரு நான் உன் தேன் மிட்டாயில எல்லாம் கையை வைக்கல நான் எதுவுமே பண்ணல இப்போ நீ சொன்ன மாதிரியே நான் சாப்பிட்டு பார்க்குறேன் நான் இந்த பர்ஃபியெல்லாம் முன்ன பின்ன பெருசாக ட்ரை பண்ணதில்லை நீ கூட நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்வீட் எல்லாம் நானே நக்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா கழிச்சு சாப்பிட்ற வேர்க்கடலையா குடு மாப்பிள்ளை நிலைமை இவ்வளோ மோசமாயிடுச்சேடி ஒரு பர்ஃபிக்கு போய் கெஞ்சிடாரு பாரா என்ன குட்டி சாத்தா திரும்பிடுச்சு மச்சான் உனக்கு கொடுப்பா போலடா பின்ன நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாச்சி அவ நாங்க லவ் வேற பண்றோம் எனக்காக கொடுக்க மாட்டால என்ன குடுமா குடு நீ சாப்பிட்டதா இருந்தாலும் பரவாயில்ல குடு அவசரப்படாதா சரி நீ பொறுமையா அதை சாப்பிட்டு நீயே ஒன்று எடுத்து கொடு எனக்கு சரியா நான்லாம் பொறுமையா தான் சாப்பிடுவேன் நீ என் பர்ஃபியை பார்க்காம முதல்ல என்ன பாரு சாரி அதான் பார்த்துட்டல இப்போ கொடு இரு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டா நான் ஒண்ணே ஒன்று மட்டும் உங்ககிட்ட கேட்கணும் என்ன நீ மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிற அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்ககிட்ட அது எதுக்கு இப்ப கேக்குற மறுபடியும் சொல்லு உன்னோட ஃபிளாக்ஸ் சம்பாதிக்கிற 1.5 லட்சம் ஆமா 1.5 லட்சமா சரி இந்த பர்ஃபி பாக்கெட் எவ்வளவு தெரியுமா பர்ஃபி பாக்கெட்டா தெரியாதுமா 45 ரூபாய் வெறும் 45 ரூபாய் வாங்கி சாப்பிட்டுக்க அதான் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறல்ல வாங்கி சாப்பிட்டுக்க நிறைய பர்ஃபி பாக்கெட் வாங்கி வச்சு சாப்பிடலாம் அவரு மூஞ்ச பாரு தேவையா இதெல்லாம் 5 ரூபாய்க்கு கூட கிடைக்கும் பாட்டில்ல போட்டு விற்பாங்க ஏந்து போய் அதை வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் ஒரு ஆசையில கேக்குறாரு அது பாரு இஷ்டத்துக்கு பேசுது விடுறப்பா உண்டா அண்ணன் அண்ணா நீங்க ஃபீல் பண்ணாதீங்கண்ணா ஏந்து வாங்கண்ணா எல்லாரும் போய் பர்ஃபி வாங்கி சாப்பிடலாம் இந்த நாய் இப்படி தானே பண்ணோம் ஏந்து வாங்க எல்லாரும் போலாம் இதெல்லாம் ரொம்ப டூ மச் மணி இத்தனை வச்சு தின்னுக்கிட்டு இருக்க ஒன்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா என்ன பண்ணாரு பெண்ணின்னு ஒரு பக்கம் பிஸ்கெட் இன்னொரு பக்கம் எதுவும் வச்சிருக்க உருண்டையா பக்கத்துல பார்த்தா பர்ஃபி இந்த பக்கம் பார்த்தா தேன் மிட்டாய் என்ன பண்ணாருப்ப எல்லாத்தையுமே நீயே சாப்பிடணுமா யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டியா அது உருண்டை இல்லப்பா காரம் அதோ குக்கீஸ் பக்கத்துல இருக்குது பேர் அதுக்கு பேர் காரம் சூப்பரா இருக்கும் கடையில வாங்கி சாப்பிடு ஐ நோ தட் பட் நீ ஏன் இப்படி இருக்க கொஞ்சமாவது கொடுக்கலாம்ல எனக்குன்னு வாங்கினது யாருக்கும் தர முடியாது அது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவனாவே இருந்தாலும் சரி கிடையாதுன்னு கிடையாதுதான் கிளம்புங்க எல்லாம் இதுக்கு மேல இங்க இருந்து பேசி புரோஜனம் இல்லடா வாடா போலாம் நந்திரி வா ராகுலே வாடா போலாம் எல்லாரும் இன்னைக்கு வெளியே போயிட்டு சூப்பரா சாப்பிட்டு வரலாம் வாங்க ஏங்க நீங்களும் சாப்பிடுவீங்களா வெளியா லைட் அடி அது அந்த பர்ஃபி மட்டும் ரொம்ப கிரேவிங்கா இருக்குடி வாங்க போலாம் இப்போ சரி இன்னைக்கு ஒரு பூட்டி டேய் பஜ்ஜி போண்டா ஒன்று விடாம எல்லாத்தையும் வாங்கி தின்றுவோண்டா சரிடி என்ன எல்லாரும் போய்
போறீங்களா? நானே என்னையும் கூட்டு போங்க. எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அதான் இவ்வளவு வச்சிருக்கல, இதையே தின்னு. வாங்கப்பா போலாம் எல்லாரும். அசிங்கப்பட்டா மணி மேகலை மாப்பிள்ளை கிட்ட அசிங்கப்பட்ட